அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. ஏங்க என்னாச்சுங்க? ஐயோ என்னாச்சு? இல்ல மல்லி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மல்லி. ஐயோ ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்க. முகம் சட்டை கை கால் எல்லாம் கரையா இருக்கு. கையில வேற பேண்டேட் ஒட்டி இருக்கீங்க. என்னதாங்க ஆச்சு? சொல்லுங்க. பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. என்னாச்சுன்னு சொல்லுங்க முதல்ல. இல்ல, வர்ற வழியில ஒருத்தன் வண்டி ஓட்ட தெரியாம வண்டிய மேல விட்டுட்டான். பெருசாலாம் ஒண்ணும் அடிபடல மல்லி. லேசா தட்டிட்டான், நான் கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். ஐயோ கீழே விழுந்துட்டீங்களா? இந்த அளவுக்கு எப்படிங்க நடந்தது? தயவு செஞ்சு மறைக்காம சொல்லுங்க. மல்லி, நான் சொல்றத நம்பு. அது ஒரு ஒர்க் ஷாப் பக்கத்துல நடந்தது. அங்க சிந்தி இருந்த கிரீஸ் அப்புறம் அந்த ஆயில் மேல போய் விழுந்துட்டேன். அதனாலதான் இப்படி ஆகி வந்து நிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல மல்லி. ஒண்ணும் பெருசா அடிபடல இல்லங்க? உடனே கவனிச்சிடணுங்க. எனக்கு ஒண்ணும் அடிபடல மல்லி. நீ ஆசையா வாங்கி கொடுத்த சட்டை தான் ஒரே நாள்ல இப்படி கரையாக்கிட்டேன். ஏங்க சட்டையாங்க முக்கியம்? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாம இருக்கிறது தான் முக்கியம். உங்களை இந்த நிலைமையில பார்த்த உடனே என்னமோ ஏதோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். இப்போ பயம் எல்லாம் போயிடுச்சுல்ல? காலையில நீங்க வேலைக்கு போன உடனே கோயிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணேன். ஓ, அதான் இப்படி நடந்துச்சா? ஏங்க உங்களுக்கு எல்லாத்துலயும் விளையாட்டு தானா? அந்த சாமி தான் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போற மாதிரி செஞ்சிருக்கு. அத நான் நம்புறேன். ஓஹோ, அப்படியா? சரி சரி, அப்படியே வச்சுப்போம். யார் பெல் அடிச்சது? ஐயோ டாடா, என்னாச்சு? கையில பேண்டேஜ் வச்சிருக்கு. வெண்பா வெண்பா, பயப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? அடி எதுவும் படல? அடியெல்லாம் ஒண்ணும் படல. இங்க பாரு, உங்க மல்லியம்மா தான் ஆக்சிடென்ட்னு சொன்னா அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டா. ஆக்சிடென்ட்ங்கிற வார்த்தையை கேட்டாலே பயப்படுறா. அம்மா, ஆக்சிடென்ட்லாம் அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிறது, அவ்வளவுதான். அதான் மீனிங். போதும், அப்பாவும் பொண்ணு சேர்ந்து பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்களே. எங்க வாங்க, முதல்ல குளிச்சுட்டு வாங்க. வாங்க வெண்பா. என்னங்க வாங்க, மருந்து போட்டு விடுறேன். நான் தான் ஆல்ரெடி பேண்டேஜ் போட்டிருக்கேன்ல. ஆமா, குளிச்சுட்டு ஈரத்தோட இருப்பாங்களா? அத முதல்ல எடுத்துட்டு வேற மருந்து போட்டு விடுறேன். உட்காருங்க உட்காருங்க. சரி. டாடா, நானும் மல்லிமாவும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். சர்ப்ரைஸா? சொல்லவே இல்ல. ஆமா, நீங்க தான் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதே மறந்துட்டீங்களே. அதனால தான் நம்மளாச்சும் கொடுப்போம்னு நானும் மல்லிமாவும் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க ரெடி பண்ணிருக்கீங்களா? பின்ன நீங்க வந்து நின்ன நிலைமையில நீங்க தான் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்களே. ஆமா, என்ன சர்ப்ரைஸ்? டாடா, மீனு இருக்கால, அவன் நேத்து ஃபேமிலியா கேண்டில் லைட் டின்னர் பார்ட்டிக்கு போயிருக்கா. போட்டோஸ்லாம் காட்டினா டாடா. இல்ல வெண்பா, இப்போ அதுக்கெல்லாம் போக முடியாது. அதனால நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டாடா கூடிய சீக்கிரமே உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? ஐயோ டாடா, உங்களை யார் கேண்டில் லைட் டின்னர் கூட்டிட்டு போக சொன்னா? பின்ன நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம். நீங்களா? யா உங்ககிட்ட சொன்ன மாதிரி மல்லிமா கிட்ட சொன்னேன். ஆனா மல்லிமா உங்களை மாதிரி ஃபீலிங்ஸை கரைச்சி ஊத்தல.
சத்துன்னு ஒரு பிளானை போட்டு உடனே ரெடி பண்ணிட்டாங்க. என்னது கேண்டில் லைட் டின்னரா? ஆமா, வாங்க பார்க்கலாம். ஏந்திரிங்க. இருங்க இருங்க. மல்லிமா, டாடா கண்ணை போட்டுங்க. இப்ப வாங்க. ஆ. ம், போலாம். வாங்க டாடா. வெண்பா எங்க? வாங்க வாங்க. மல்லிமா, இப்ப கண்ணை தருங்க. எப்படி டாடா இருக்கு? சூப்பரா இருக்கு வெண்பா. எல்லாம் மல்லிமோட ஐடியா. ஆ. அவங்க தான் இந்த டெக்கரேட்லாம் பண்ணாங்க. நான் ஹெல்ப் பண்ணேன். மல்லி ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல. நீங்க எங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? வெண்பா ஆசைப்பட்டான்னு செஞ்சேன். அப்படி இல்ல மல்லி, நாம ஒன்னு கேட்டு டாடாவால இதை செய்ய முடியலையேன்னு வெண்பா எதுக்காகவும் ஏங்கி போயிடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால இதை நிறைவேற்ற முடியாதுதான். ஆனா அதை நீ அழகா புரிஞ்சுக்கிட்டு வெண்பாவும் ஏமாந்து போகாத அளவுக்கு புத்திசாலித்தனமா பண்ணிட்ட. யூ ஆர் ரியலி கிரேட் மல்லி. என்னை விட அவளை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிற. உண்மையிலே அவளுக்கு நீ கிடைச்சதுக்கு அவ ரொம்ப லக்கி தான். தேங்க்ஸ் மல்லி. உன்னை நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனா நீ என் பொண்ணுக்காக எவ்வளவோ செய்யற. உன்னை தவிர வேற யாராலையும் இப்படி பாத்துக்கவே முடியாது. வெண்பாவை மட்டும் இல்ல மல்லி, என்னையும் உன்ன மாதிரி பாத்துக்க வேற யாராலையும் முடியாது. ஐ அம் கிஃப்டட். இது ஒரு பிளெஸிங். இப்படிலாம் ஒரு பாக்கியம் கிடைக்க நான் என்ன புண்ணியம் செஞ்சேனே தெரியல. இப்ப கூட வெண்பாவை வச்சுதான் அவளுக்கு அம்மாவா தான் நான் பெஸ்டா தெரியறேன் இல்லைங்க. ஒரு பொண்டாட்டியா தெரியலல்ல உங்களுக்கு? மல்லி என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? ஒன்னும் இல்லைங்க, உட்காருங்க, நான் பரிமாறுறேன். அட போங்க மல்லிமா, வீட்ல பண்ற மாதிரி இங்க சர்வ் பண்ணுவீங்களா? இங்கதான் முன்னாடியே இருக்கே, அப்படியே எடுத்து எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சரி உட்காருங்க. நல்லா இருக்கா? வெண்பா ஆக்காட்டு. என்ன நல்லா இருக்கா? ஆக்காட்டு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா? இந்தா. டாடா, எனக்கு 2 பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி விடுறீங்க. இப்ப நீங்க 2 பேரை ஊட்டிக்கோங்க. அதெல்லாம் வேண்டாம். மீனுக்குட்டி அம்மா அப்பாலாம் ஊட்டிக்கிட்டாங்க தெரியுமா? போட்டோஸ்ல பார்த்தேன். ஊட்டுங்க. உங்க மொபைல் கொடுங்க டாடா. மொபைலா? இரு.
மேடம் மல்லிமா கூட்டுங்க. கூட்டு போறீங்களா இல்லையா? கூட்டுங்க. மல்லிமா நீங்க ஊட்டி விட போறீங்களா இல்லையா? ஊட்டுங்க. இந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.